ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. மகர ராசி பெண்கள், உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன? காலபுருஷனுக்கே 10வது ராசி, சனியினோட ராசி, பூமி தத்துவ ராசி. ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா. அதை ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஆரம்பிச்சா நாங்களே தடுத்தாலும் நிறுத்த மாட்டோம் அப்படின்ற விஷயம். பயங்கரமாக வேலை செய்யறது பிடிக்கும். மகராசி பெண்களை பார்த்தீங்கன்னா ராத்திரி பகலாக வேலை செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமூக வாழ்க்கையை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எல்லாருக்கூடையும் பழகிறது, சோஷியல் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கூடையும் பழகிறது. யாராவது வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர் வீடு பக்கத்து வீடு விசேஷம் கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் உழுந்தரிச்சின்னு வேலை செய்யுது. ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு நம்ம கெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க, ஐயோ கெஸ்ட் வராங்களா, கூட நான் சாம்பார் வைக்கிறேன், நீ பொரியல் பண்ணு, நான் காய் கட் பண்ணி கொடுக்குறேன், நீ கூட்டு பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகக்கூடியவங்க அப்படின்னு சொன்னா மனிதாபிமானம் நிறைஞ்ச ராசி எது அப்படின்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாருங்க, நான் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்த பொண்ணா இருந்தாலும் நான் மனுஷங்களா பார்ப்பேன். இதுதான் மகரம். பெருசா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், டிக்னிட்டி, கேலிபர், கெத்து இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அட போங்கய்யா, காசு பணம் என்ன, நம்ம மனுஷங்க எல்லாருமே மனுஷங்க தான், நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் மகரம். பெரும்பாலும் மகரம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு மெழுகுவர்த்தியாக வாழக்கூடியவங்க அப்படின்றது தான் உண்மை. ஒரு முறையேதும் நான் ஏதாவது தொழில் செஞ்சு பார்க்கணும். பெண்கள் பாருங்க சின்ன சின்ன தொழிலில் நிறைய செய்வாங்க. முதல்ல டெய்லரிங் ஷாப் வைப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீ வியாபாரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஊறுகாய் வியாபாரம் பண்ணுவாங்க, அப்பளம் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. வீட்டில் வத்தல் போட்டு கொடுக்கறது, கூட பின்னி கொடுக்கறது, இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் ஒரு தொழில் செஞ்சு பார்க்கணும். கொஞ்சம் வசதி இருக்கவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு முறையாவது நான் பிஸ்னஸ் செய்யணும், அது லாபமோ நஷ்டமோ நான் அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கம் பெரும்பாலும் மகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாபமோ நஷ்டமோ நான் ஒரு முறையாவது தொழில் செஞ்சு பார்ப்பேன். ஒரு தொழில் செய்வாங்க, அது சக்சஸ் ஆகலாம், இன்னொரு தொழில் அந்த மாதிரி உழைக்கணுன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். 24 மணி நேரம் உழைக்க ரெடியா, நான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ரெண்டு. ஒன்று ரிஷபம், இன்னொன்று மகரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மகர ராசி பெண்கள் எல்லாரோடும் மிங்கிள் ஆகக்கூடியவங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க. இவங்க படிக்கிற காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். அதாவது நல்ல எல்லாருக்கூடயும் நல்ல அழகா நல்ல கொஞ்சி டேக்ஃபுல்லா பேசுவாங்க. அந்த டேக்ஃபுல்னஸ் அவங்களுக்கு எடுக்கிறதுக்காக இல்லை, சந்தோஷமா இருக்கணும், என்னென்ன ஆளாக்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க இப்போ காலேஜ் போகிறாங்க, லவ் பண்ணுவாங்களா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது எதை பார்த்து லவ் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த காதல் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த சந்தியா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதில் அந்த பொண்ணு பேர் சந்தியான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மெக்கானிக் பையனை லவ் பண்ணுவாங்க. பெரிய வசதியான வீட்டு பொண்ணாக இருக்கும், ஆனால் மெக்கானிக் பையனை லவ் பண்ணும். அது எதனாலன்னா அந்த பையன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அதுக்கும் மேலே மகரத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது மகரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஈகைத்தன்மை அப்படின்றது ஜாஸ்தி. யாராவது ஒரு பையன் பார்க்குறாங்க, ரொம்ப சிம்பிள், யாச்சகம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளை நேராக அந்த பையன் நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்குறாங்க, 10 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு சூடாக ஒரு மசால் தோசை வாங்கிட்டு வந்து கொடுப்பா, 2 இட்லி பார்சல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய யாச்சகம் கேட்டு ரோட்டில் இருக்கவங்களுக்கு புதுசாக ஒரு சரவணா ஸ்டோர் கவர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதில் ஒரு புடவை இருக்கும், அதில் ஒரு வேஷ்டி இருக்கும், அதில் ஒரு சட்டை இருக்கும். யாச்சகம் கேட்குறவங்களுக்கு கூட நல்ல ஆடை கொடுக்கணும், யாச்சகம் கேட்குறவங்களுக்கு கூட நல்ல உணவு கொடுக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ மகரம் அப்படின்னு நினைக்கும். அந்த மாதிரி ஒரு பையன் செய்கிறான்னா அந்த பொண்ணுக்கு அந்த செகண்ட் அந்த பையனை பிடிச்சிடும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னா அந்த பையனை அந்த செகண்ட் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிடும். ஸ்டேட்டஸ் பார்க்காது, வசதி வாய்ப்பு பார்க்காது. அந்த பையன் ஒரு பெரிய கூட்டத்தில் வாழற பையனா பார்க்காது. ஐயோ அவ்வளோ பெரிய கூட்டத்தில் போய் நான் போய் சாப்பாடு செஞ்சு போடணுமே, அதெல்லாம் பார்க்காது. பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் லவ் பண்ணும். லவ் பண்ணிட்டு வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த பையன் பின்னாடி வந்துடும். அதுதான் பார்த்தீங்கன்னா
மகரம் அப்படின்லாம். வீட்டில் வந்து பாருங்க பாதாமும் முந்திரியும் பிஸ்தாவும் சாப்பிட்டு இருந்த பொண்ணா இருந்தாலும் இங்க வந்து பழைய சாதம் சாப்பிட்றது கூட நான் ரெடி. அந்த பழைய சாதம் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நான் தண்ணி குடிச்சிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகரம். பெண் ராசி முன்ன நின்று எதையும் தைரியமா பேசுறதுக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு கஷ்டம்னாலும் நான் அனுபவிப்பேன் அப்படின்றது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா உண்டு அப்படின்லாம். சரி, பொதுவா இந்த மகரம் வந்து பாருங்க 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்குனே பிறந்தவங்க. முக்கியமா குடும்பத்துல இருக்கவங்களுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்குனே பிறந்தவங்க யாரு அப்படின்னா மகரம். சரி, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லவ் பண்ணும்போது பையன் வந்து சிம்மமா இருக்கா, விருச்சிகமா இருக்கா, அட்ராக்ட் ஆயிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி ஒத்து வருமா? ஒத்து வர்றது இல்லை. அதே மாதிரி ஆனா அதையும் மீறி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சனியினோட ராசி இல்லையா இது? அதையும் மீறி இந்த மகரம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தை கல்யாணம் பண்ணிட்டு விருச்சிகத்தை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய மகரம் இருக்க தான் செய்யறாங்க. இதுல மாற்று கருத்து இல்லை. அது எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா? சரி, சின்ன விஷயம் கூட இவங்களை வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஹர்ட் பண்ணும், அழுதுருவாங்க டக்குன்னு. சென்சிட்டிவ், ரொம்ப இமோஷ்னலி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப இமோஷனலா இருக்கக்கூடியவங்க, இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். இப்ப திருமணம் ஆன பின்னாடி இவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா மத்தவங்களுக்காக அப்படின்ற மாதிரியே முதல்ல விஷயம் வந்து பாருங்க, மாமியாருக்காக, மாமனாருக்காக, நாத்தனாருக்காக. இந்த பெரிய குடும்பம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 நாத்தனார் இருப்பாங்க, 2 மச்சினர் இருப்பாங்க. எல்லாரையும் நான் வந்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நகைலாம் போட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்லாம் நிறைய லேடி சொல்றாங்க பாத்தீங்களா? அது பெரும்பாலும் மகரமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி ஃபேமிலிக்காக வாழக்கூடியவங்க இவங்க பார்த்து எல்லாரையும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த டெவலப் ஆனவங்க இவங்களை திரும்பி பார்ப்பாங்களா? திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது 2வது, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இவங்களோட ஒரு பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உட்கார்ந்து ஒரு இடத்துல வேலை செய்யறதை விட திரிஞ்சு அலைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி வேலை செய்யறது தான் இவங்களுக்கு பிளஸ்ஸோ அப்படின்னு சொல்லலாம். இப்ப திருமணமான வீட்டில் இவங்களுக்கும் கணவனுக்கும் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டில் மாமியார் சிம்மமா இருக்காங்க, விருச்சிகமா இருக்காங்க. மாமியார்னால பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. நாத்தனாரு, ஓரவத்தி இவங்கெல்லாம் சிம்மம் விருச்சிகமா இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இவங்க கெட்டுறதுக்கே காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க அப்படி கிடையாது. ஒத்து வர்றது இல்லை. ஒத்து வராதனால இவங்களுக்கு அவங்களால கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற விதி இருக்கு. என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நான் பாட்டுன்னு என் வேலையை செய்வேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டுன்னு என்னோட கடமையை செய்வேன். இதுதான் மகரம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் அட்டைப்பூச்சி மாதிரி மகரத்து மேல ஒட்டி உறிஞ்சி ரத்தத்தை உரிவாங்களே தவிர முழு ரத்தத்தையும் உறிஞ்சாலும் கொஞ்சம் கூட இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. சரி, என்ன இருந்தாலும் நான் பாட்டுன்னு என் வேலையை செய்வேன். ஆனா அட்லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்களால சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம். அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்க பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க இந்த அளவுக்கு வந்து அவங்க செட்டில் ஆயிருக்காங்க, குழந்தைங்க பெரிய ஆள் ஆயிருக்காங்கன்னா அந்த அம்மா பாடுபட்டது தான் காரணம். அந்த அம்மா நேரங்காலம் பார்க்காம 10 வீட்டுல வேலை செஞ்சு அந்த பிள்ளைய படிக்க வச்சுச்சு. இன்னைக்கு புள்ள கார்ல வந்து இறங்குது அப்படின்னு குடும்பத்துல உங்களுக்கு அங்கீகாரம் இல்லைனாலும் வெளியே சொல்லுவாங்க 4 பேர் உங்களோட புகழ. நாங்க கண்டது என்ன கஷ்டமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உழைப்போம் அப்படின்றத உண்மை. அதை நீங்க பெருசா யோசிக்க மாட்டீங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மகர ராசி என்பர்கள் உங்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் வாழுங்க. நம்ம வந்து ஃபேமிலிக்காகவே செய்யறது, கணவனுக்காக செய்யறது, மாமியார் எவ்வளோ தப்பானவங்களா இருந்தாலும் மாமியாருக்காக செய்யறது, நாத்தனாருக்காக செய்யறது, எல்லா குடும்பத்தையும் கரையேற்றுறது, உங்களையும் கொஞ்சம் கரையேற்றிக்கோங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதிய கொஞ்சம் மாத்தி ரப்பர் வச்சு அழிச்சு உங்களுக்காகவும் வாழ நீங்க பழகிக்கிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுமா. சரி, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான லக்கி டைரக்ஷன் என்ன அப்படின்னா தெற்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன கலர்ஸ் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, பிளாக், கிரே எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும்மா. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க, அம்மா நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுமா, நாங்களும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களையும் துயரங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறோம், ஏமாற்றங்களை சந்திக்கிறோம், இதுல இருந்து வெளியே வர்றது எப்படிமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாமா. இப்ப என்ன தசை நடக்குது, தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா, என்ன மாதிரி உங்க ஜாதகம், யார் யார்கிட்ட என்னென்ன செய்றீங்க அப்படின்னா நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்தை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா, துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட
உங்க ஜாதகத்த இந்த மாரி நாங்க பார்க்கணுங்க. இன் ஜெனரல் எங்களோட ஜாதகத்த நாங்க இதுவரைக்கும் பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லம்மா. அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்தில பல பிரச்சனைகள்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம்? எப்படி நாங்க வழிபாடு பண்ணணும்? இல்ல குடும்பத்தில எப்படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரிச்சு போணும்? இந்த மாரி பல கேள்விகளுக்கு நீங்க தாராளமா நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. தேங்க் யூ.